Taste the Daily. இந்த மதுவிலக்கு கூட்டணியை நடத்தினால்தான் லாபம், நடத்தலைன்னா சோகம். திருமாவை முதலமைச்சரை விரும்பி கூப்பிட்டுருக்க, எங்களோட கூட்டணி இல்லைங்க, உடைச்சிட்டு போயிடாதீங்க. அப்படி உடைச்சா 4% ஓட்டு போயிடும், திமுக தோத்து. திமுக நினைச்சா ஒரே நாள் ஒழிச்சிடலாம். எல்லா மது ஆலையை நடத்துறது யாரு? திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் நடத்துறாங்க. அப்போ இவர்களால் ஒழிக்க முடியாம யாரால் ஒழிக்க முடியும்? மளிகை கடைக்கு போய் அரிசி உப்பு புளி குழந்தை ஊட்டிக்கு வாங்குறானோ இல்லையோ, எங்க போறான்? சாராய கடைக்கு போறான். இவன் போயிட்டானா அதிமுக வந்து அவன் டாஸ்மார்க் அவன் எடுத்துருவான். 5000 கடை எடுத்துருவான். அதனாலதான் வந்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு முதலமைச்சர் வராம RS பாரதி அவர்களும் TKS சாராய காய்ச்சறது மேல் ஜாதி, குடிக்கிறது கீழ் ஜாதி. கீழ் ஜாதி சாராயம் காய்ச்ச முடியுமா? யாரும் குடிக்க மாட்டாயா? சாராயத்திலையும் ஜாதி, பச்சை தண்ணியிலையும் ஜாதி. இப்போ திமுக கூட்டணியில இருந்து திருமாவர்கள் வெளியேற்றப்பட்டா அவரோட அடுத்த வாய்ப்பு என்னவா சார்? அதிமுக போயிடுவாரு, அவ்வளவுதான். ரத்தன கம்பளம் விரிச்சு எடப்பாடி தயாரா இருக்காரு. விஜய் கட்சியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜயே முதல்ல கட்சியா ஆரம்பிக்கணும், அப்புறம் விஜய் கட்சியில் போறது. மது ஒழிப்பு பத்தி பேசுற திருமாவளவன் அவர்கள் மது ஆலயம் நடத்துற TR பாலுவையும் ஜெகத் ரட்சகனையும் ஏன் கேள்வி எழுப்பாம இருக்காரு இப்போ வரைக்கும்? அத்தனை பேரையும் கேள்வி கேட்பதற்காக தான் அந்த மாநாடு. அப்ப இந்த மாநாடுக்கு பிறகு வந்து படிப்படியா மது கடைகளோட எண்ணிக்கை குறையுமா? நிர்மலா சீதாராமன் வேலைக்கு சேர்த்து விட்ட கார்பரேட் கம்பெனி அம்பானி டிவியில் வேலை பார்க்குற கார்த்திகை செல்வன் தான் யாதவ் அர்ஜுன் ரெட்டிகிட்ட பணத்தை காசை வாங்கிட்டு இந்த திமுக உடைக்க போறாருன்னு பண்றான். கூலிக்கு மாரடிக்கிற பயலுக்கு. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். திருமாவளவன் அவர்களோட மது ஒழிப்பு மாநாடு பற்றி எடுத்துக்கிட்டோம்னா, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாநாடு வந்து திமுகவை மிரட்டுவதற்கு தானா, அப்படி என்ன அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முருகன் வந்து ஒரு கார்ப்பரேட் அமைச்சர். அருந்ததியர் மக்கள் தான் அதிகமாக மதுவை குடித்து உழைக்கிற மக்கள், அதிகமாக பாதிக்கப்படுவது அருந்ததியர் மக்கள் தான். நியாயமாக முருகன் யாரோட நிற்கணும்னா திருமாவளவனோட நிற்கணும். ஆனால் அவர் அந்த சமூகத்தை காட்டி கொடுத்து கார்ப்பரேட் கட்சியான பிஜேபியோடு நிற்கிறார். ஏன்னா பிஜேபி கட்சி அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு. ஆனால் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் அருந்ததியர் மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி கோவை மண்டலம் தான், கொங்கு மண்டலம் தான் தமிழ்நாட்டிலேயே அதிகமான அருந்ததியர் இருக்கிற பகுதி. அமைச்சர் முருகனும் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான். அதிகமாக அடக்குமுறையும் அருந்ததியர் மக்களுக்கு எங்கள் கொங்கு பெல்ட்டை தான். அப்போது மேட்டுப்பாளையனூர் ஊர், ஊட்டிக்கு கீழே மேட்டுப்பாளையம் போய் தான் குன்னூர் போய் ஊட்டி போகணும். அங்கே ஒரு தீண்டாமை சுவர், ஒரு மேட்டுக்குடி சாதி, அவருடைய பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தை ஒட்டி அருந்ததியர் காலனி. அந்த அருந்ததியர் காலனி அந்த தோட்டத்துக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய சுவர் எழுப்புறார். அந்த காலனியை மறைக்கக்கூடிய சுவர். அந்த சுவர் பல ஆண்டு காலம் சிதிலம் அடைஞ்சு விழுந்து அருந்ததிய மக்கள் ஒரு 15 பேர் செத்து போயிடுறாங்க. இது நடந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முந்தி. அதுக்கு பல முறை புகார் கொடுத்தோம். தாசில்தார் வரல, கலெக்டர் வரல, யாருமே வரல. அப்போ எங்களுக்கு நாதி இல்லை, இந்து மதம் எங்களுக்கு நாதியற்ற மதம், நாங்கள் மதம் மாற போகிறோன்னு கொஞ்சம் பேர் முஸ்லீமாக மாறிட்டாங்க. இதுதான் மத்திய அமைச்சர் முருகனுக்கு பதவி கிடைச்சதனுடைய வரலாறு. அப்போது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகிற முருகன் மதுவை ஒழிக்கிறோமா ஒழிக்கூடாதா? ஆனால் மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்கிற திருமாவளவனை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. நீங்கள் மதுவே அதிகமாக மதுவை நாடுறது யாருன்னு கேட்டிங்கன்னா அருந்ததி மக்கள், தலித்து மக்கள், அவங்க தான். அவன் தான் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைகிறாங்க. 69 பேர் கள்ளக்குறிச்சியில் செத்து போயிருக்காங்க. அப்போ அதே போல தான் அருந்ததியர் மக்களும் அதிகமான கள்ளச்சாராயம் இதை நாடுகிற மக்கள். இவர் என்ன பண்ணியிருக்கணும்? மது ஒழிக்கிறதுக்கு யார் சொல்கிறாங்களோ அவர்களோட நிற்கணும். நிற்க முடியாது. ஏன்னா அவர் கட்சி ஒரு கார்ப்பரேட் கட்சி. அதனால் கார்ப்பரேட் கட்சியினுடைய விசுவாசத்தை எல் முருகன் காமிக்கிறாரு. ஆனால் தலித் மக்களுடைய விசுவாசமான மது ஒழிப்பை திருமாவளவன் விரும்புகிறார். முதலமைச்சரே கூப்பிட்டு பேசியிருக்கார். நீங்கள் இந்த மது ஒழிப்பை மாநாடு நடத்துவது
சந்தோஷம், நானும் ஒழிக்கணும்னு விரும்புகிறேன். தொடர்ச்சியாக ரெண்டு போராடுவோம். கோரிக்கையும் வச்சிருக்காரு. திமுக நினைச்சா ஒரே நாளில் ஒழிச்சிடலாம். பூனைக்கு காவல், பாலுக்கும் தோலை. பூனை போய் பாலை குடிச்சிடக்கூடாது. அதனால் பூனையும் பார்த்துக்கிறது, பாலையும் பார்த்துக்கிறது. அப்போ இது எப்படி சரியாகும்? திமுக அதிமுக இரட்டை குதிரையில் சவாரி செய்த கட்சி ரெண்டுமே தேர்தல் வந்தால் சாராய ஆலை அதிபர்கிட்ட பணம் வாங்கி தான் எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அனைத்து கட்சியும் பிரிச்சுக்கிறான். அனைத்து கட்சியும் பிரிச்சுக்கிறாங்க. சாராயத்தில் 50,000 கோடி ஒரு வருஷம் வருமானம். 50,000 கோடி. டிஆர் பாலு ஒரு கம்பெனி நடத்துகிறாரு, ஜெகத் ரட்சகன் 2 கம்பெனி நடத்துகிறாரு, ராஜா ஒரு கம்பெனி நடத்துகிறாரு, டிஎன் ஜெயமுருகன் உளியின் ஓசை பணம் எடுத்தார்ல, அவர் ஒரு சாராய ஃபேக்ட்ரி நடத்துகிறாரு. எல்லாம் 500 கோடி 1000 கோடி சாராய ஃபேக்ட்ரி வியாபாரம் தான். இதை திமுக அதிமுகவை எதிர்க்காமல் சாராயத்தை ஒழிக்க முடியாது, மதுவை ஒழிக்க முடியாது. எல்லா மது ஆலையை நடத்துறது யாரு? இவங்க தான். திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் நடத்துகிறாங்க. அப்போ இவர்களால் ஒழிக்க முடியாமல் யாரால் ஒழிக்க முடியும்? இவர்களும் சேர்ந்து ஏதாவது திருடன் கத்திட்டே ஓடுவான். திருடனே கத்திட்டு ஓடுவான். இப்போ அதே கதை தான். 2 திராவிட இயக்கங்களும் கண்டிப்பாக சாராய ஆலையை ஒழிக்க முடியும். ஆனால் ஒழிக்க மாட்டாங்க. ஏன்னா நடத்துவது இவர்கள். டாஸ்மாக் நடத்துறது யார்? அதிமுக அதிமுக கிளை செயலாளர் தான் நடத்துகிறான். 5000 கடை இருக்குது டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுக்க. 5000 கிளை செயலாளர் நடத்துகிறான். திமுக திமுக கிளை செயலாளர், அதிமுக அதிமுக. இப்போ வேறு யாரே சாராய குடிக்கிறது? தலித்து மக்கள். நடத்துறது திராவிட இயக்கம், குடிக்கிறது தலித்து மக்கள். அப்போ முருகனுக்கு அந்த உணர்ச்சி இல்லை, திருமாவளவனுக்கு அந்த உணர்ச்சி இருக்குது. நீங்கள் இதில் வேல்முருகனும் இணைந்து கொள்ள வேண்டும். மது ஒழிப்பு மாநாட்டில் வேல்முருகனும் இணைந்து கொள்ள வேண்டும். வேல்முருகன் திருமாவளவன் 2 பேருக்கு தான் அந்த தகுதி இருக்குது. காங்கிரஸ்காரனுக்கு இல்லை, கம்யூனிஸ்டுக்கு இல்லை, வைகோ காங்கிரஸ்க்கும் இல்லையா? காங்கிரஸுக்கு இல்லை. காங்கிரஸ் ஆலை சாராயம் நடத்துகிறானே, சாராய கட்டு நடத்துகிறானே. இப்போ எம்பி டிஸ்ட்ரிக்ட் புருஷோத்தம கேரளா அமைச்சர் வயலார் ரவியுடைய மச்சான் சம்மந்தி. அப்போ அவருடைய நடத்துவார். 1000 கோடி ரூபாய் வருஷ லாபம். அப்போ காங்கிரஸுக்கும் இல்லை, கம்யூனிஸ்டுகளுக்கும் இல்லை, வைகோவுக்கும் இல்லை, திமுகவுக்கும் இல்லை, அதிமுக, விஜயகாந்துக்கு இல்லை, ராமதாஸுக்கு யாருக்குமே இல்லை. ராமதாஸ் மது ஒழிப்பு மாநாட்டை எத்தனை இடத்துல நடத்தியிருக்காரு? நடத்தலையே. நடத்துவதை போல கோர்ட்டுக்கு போனார். பாலு வழக்கறிஞர் வழக்கு போட்டு தான் இந்த 500 கடை நடந்தது. ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி வைக்கப்பட்டது. இருந்தாலும் மது ஒழிப்பு மாநாடு நடத்தி அனைத்து கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி ராமதாஸுக்கு இருக்குது. 86 வயசு அவருக்கு. அவர் கூப்பிட்டா எல்லா கட்சியும் வருவாங்க. நடத்தலையே அவர். ஏன்? நோக்கம் இல்லை. ஏன்னா தேர்தலுக்கு யார் பணம் கொடுக்குறா? மது ஆலை அதிபர்கள் தான் கோடிகளில் கொட்டி கொடுக்குறான். அப்போ மது ஆலையை ஒழிப்பது என்பது தமிழ்நாட்டில் அவசியம். தலித்து மக்களுடைய சாவுல தான் சாராய வியாபாரமே நடக்குது. இப்போ விசிக கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சதே டிஎம்கேவோட கூட்டணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 எம்பி 4 எம்எல்ஏலாம் இருக்காங்க. அப்படி இருந்தும் டிஎம்கேவுக்கு ஆப்போசிட்டா ஆகணும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு நிர்பந்தம் இருக்கா சார்? இல்லைம்மா, இப்போ திமுக கூட்டணி சேர்ந்ததுனால விசிகாவுக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி ஜெயிச்சுது. விசிகே சேர்ந்ததுனால 4% ஓட்டு திமுகவுக்கு கிடைச்சி திமுக ஜெயிச்சுது. திமுக ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம்? எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கு எத்தனை வித்தியாசம் ஓட்டு? 3%. இத்தனை கட்சி கூட்டணி இருந்தே 3% தான். அப்போ சிறுத்தை இல்லைன்னா, சிறுத்தை ஏடிமுக வந்திருந்தா ஏடிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அப்போ இவங்க இருக்கிறது டிஎம்கேக்கு ஒரு பலம் தான். ஆனால் 62 அடி கொடிக்கப்போ நட்ட முடியல. மதுரையிலையும் நட்ட முடியல, நாகப்பட்டினத்திலையும் நட்ட முடியல, எங்கேயுமே கொடிக்கம்பமே நட்ட முடியல. அப்புறம் என்ன லாபம்? கொடிக்கம்பம் நட்ட முடியலன்னா என்னம்மா லாபம்? இந்த எம்பி எம்எல்ஏ ஆனதுனால பாஜக பாமக இல்லாத கூட்டணிங்கிறாரு இந்த மதுவிலக்கு கூட்டணி. இந்த மதுவிலக்கு கூட்டணியை நடத்தினால்தான் லாபம், நடத்தலைன்னா சோகம். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் 69 பேர் இறந்து போயிட்டான். யாரு? தலித்து மக்கள். 50 பேர் நடைபணமாக இருக்கு. ஒரு கூலி வேலைக்கு போக முடியாது, மூட்டை தூக்க முடியாது, வண்டி தூக்க வேலைக்கு முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ
யார் அந்த மக்கள்? தலித் மக்கள் தான். சாராயம் காய்ச்சறது மேல் ஜாதி, குடிக்கிறது கீழ் ஜாதி. கீழ் ஜாதி சாராயம் காய்ச்ச முடியுமா? யாரும் குடிக்க மாட்டான். ஏன்? அவன் கீழ் ஜாதி. அப்போ சாராயத்தில் கூட ஒரு அரசியல் இருக்கு. சாராயத்தில் கூட இவங்க தான் காசு. மேல் ஜாதி தான் காய்ச்சணும். நீங்கள் டீ கடை தலித்து வச்சுருந்தா நீங்கள் கிராமத்தில் போய் குடிப்பானா? மாட்டாங்க. அப்போ என்ன சமூக நீதி இருக்கு? என்ன ஜனநாயகம் இருக்கு? டீயை மேல் ஜாதி வச்சிருக்கிற கடையில் கீழ் ஜாதிக்காரன் போய் எதில் குடிக்கணும்? கொட்டாங்கச்சியில் குடிக்கணும். ஒரு 25 வருஷம் இப்போ வரைக்கும் இருக்கா சார் அது? இல்லை, இப்போ இல்லை. எதில் குடிக்கணும்? கொட்டாங்குச்சியில் குடிக்கணும். இல்லைன்னா டம்ளர் எங்கே தொங்க விட்டுருப்பான்? பார்த்துருக்கீங்களா? நீங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் பார்த்தது இல்லை. நான் உங்கள் சின்ன பிள்ளைய உங்கள் மாதிரி இருக்கும்போது பார்த்துருக்கேன். தலித் மக்கள் டம்ளரில் வாங்கி குடிச்சிட்டு கழுவி எங்கே தொங்க விடணும்? வெளியில் தொங்க விட்டுருப்பான் ஒரு கம்பி. அதில் வச்சு வாங்கி குடிச்சு அவங்களே கழுவி வச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு போயிடணும். இதெல்லாம் எவ்வளவு கால போராட்டம், பெரியாருடைய போராட்டம், அம்பேத்கருடைய போராட்டம். அன்டச்சபிள், தொட்டா குளிக்கணும். கீழ் சாதிக்காரன் மேல் சாதிக்காரன் தொடக்கூடாது. நீ அம்பேத்கர் அப்படித்தானே வச்சிருந்தானுங்க. அம்பேத்கர் சொல்றாரு, கண்ணில் நீர் வடியும், தண்ணி தாகமா இருக்கும். சின்ன குழந்தையில பானையில தண்ணி இருக்கும், ஆனா குடிக்க முடியாது. யாரு? மேல் சாதிக்காரன் வந்து அந்த குடத்துல தண்ணியை மோந்து டம்ளரை மோந்து ஊற்றுவான். இப்படி தான் குடிக்கணும். அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? தண்ணி தாக நாக்கெல்லாம் வரலுமா, வறண்டு நாக்கெல்லாம் உள்ள எடுத்தாலும் அவன் எப்போ விரும்புகிறானோ அப்போ தான் தண்ணியை ஊற்றுவான், அப்போ தான் தண்ணி குடிக்க முடியும். இப்படி ஒரு சமூகம் இருந்ததுன்னா இது ஒரு நாடா? இது ஒரு சமூக அமைப்பா? இந்த இந்து மதம் தேவையா? இந்து மதம் அன்டச்சபிள். முஸ்லீம் அவனும் சொல்கிறதில்ல, கிறிஸ்தவனும் சொல்கிறதில்ல. சாராயத்துலேயும் ஜாதி, பச்சை தண்ணியிலையும் ஜாதி. அம்பேத்கர் பெரியாரும் யாருக்கு எதிராக போராடினாங்க? தலித்து மக்களுக்கு ஆதரவாக மேட்டுக்குடிக்கு எதிராக போராடினாங்க. நீங்கள் வைக்கத்துக்கு போகிறார் பெரியார். என்ன 500 குடும்பம் இருக்கான், முன்னாடியே குளம் இருக்கு, குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது, அந்த கோயில் வீதியில் நடக்கக்கூடாது. 50 பேர் இருப்பான். யார்? நீங்கள் நம்பியுதிரி நாயர் தான் அந்த குளத்தில் தண்ணி மோக்கணும், சாமி கும்பிடணும், அந்த வீதியில் நடக்கணும். 500 குடும்பம் இருக்கிற தலித் எங்கே போகணும்? சுற்றிட்டு போகணும். எங்கே போய் குளத்தில் தண்ணி மோக்கணும்? 1/2 கிலோமீட்டர் தண்ணி போய் தான் தண்ணி மோக்கணும். அந்த குளத்தில் எடுத்தால் குளம் அசுத்தமாயிரும். குளம் தீட்டுப்பட்டுடுச்சுன்றான். பெரியார் போய் வாங்கடா நான் பார்த்துக்கிறேன்னு போய் குளத்தில் தண்ணி மோக்கிறார். தண்ணி மோந்ததுக்கு பின்னாடி சிறையில் அடைக்கப்படுது. தண்ணி மேல் சாதிக்காரன் குளத்தில் போய் குளத்தில் தண்ணி மோந்ததும் அந்த வீதியில் நடந்ததும் கொலை குற்றம். பெரியார கையில் காலில் லீடிங் செயினை போட்டு ஜெயிலில் முடிச்சு போடுறானு. இப்படியெல்லாம் இருக்கு அரசியல். அப்போ இந்த அரசியல் திருமாவளவன் செய்யாமல் வேற யாரும் செய்ய முடியாது. திருமாவளவனோட இந்த இவ்வளவு பேச்சுக்கு காரணம் வந்து துணை செயலாளர் யாதவ் அர்ஜுன் அவரா இருப்பாரோ அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு பின்னாடி அவர் தான் வேலை செய்யறாரா? இல்லம்மா, அவரு ஒரு மார்ட்டினுடைய மருமகன். அவருக்கு அரசியலுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் ஒரு பெரிய கார்பரேட் முதலாளி. யாதவ் இல்லை, அர்ஜுன் ரெட்டி. யாதவ் இல்லை, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அவர் ஒரு கார்பரேட் முதலாளிக்கு தலித்தை பத்தி என்ன தெரியும்? தாழ்த்தப்பட்டவனை பத்தி என்ன தெரியும்? அவங்க மாமனார் வருஷம் 4000 கோடி வரி கட்டுறாரு. எவ்வளவு? 4000 கோடி. அவர் இந்த டிவியில் இருக்கக்கூடிய முன்னணி ஆங்கருக்கெல்லாம் பணத்தை வீசி எரிஞ்சு அவருக்கு சபரீசனுக்குமான சண்டை. சபரீசன் அவரும் ஸ்காட்ச் விஸ்கி தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி 5000 கோடி ரூபாய்க்கு ஸ்காட்ச் விஸ்கி தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி வைப்பதாக 2 பேரும் கூட்டணி. தலித் மக்களை பற்றி கவலைப்படுகிற ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எவ்வளோ 1000 கோடி? 5000 கோடி. ஜானி வாக்கர் ஸ்காட்ச் விஸ்கி இருக்குல்ல, அதை தயார் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்ட்ரி இந்தியாவில் ஸ்காட்ச் கம்பெனியோட பேசிட்டாங்க. இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறாரு. யாருடைய மாப்பிள்ளை? நீங்கள் மார்ட்டின் லார்ட்டியுடைய மாப்பிள்ளை. அது யார்? கூட்டாளி யார்? பார்ட்னர் யார்?
ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை. 2 மாப்பிள்ளைகளும் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த பிறகு நீ என்ன எம்பியாக விட மாட்ட, நான் போய் திருமாவளவன்ட்ட போய் எம்பி ஆகிறேன்னு வர்றாரு. திருமாவளவன் எம்பி திமுக சீட்டு கொடுத்தா தானே எம்பி ஆக முடியும். திமுக ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு சீட்டை கொடுக்கல. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி விசிகால சேர்ந்தாலும் சீட்டு கொடுக்கறது யாரு? திமுக. 2 ரிசர்வ் தொகுதி தான், திருமாவளவனுக்கு ஒன்று, ரவிக்குமாருக்கு ஒன்று. ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு சீட்டே கொடுக்கல. அதனால் அவர் நிற்கவே முடியல. இதை பழிதீர்த்து கொள்வதற்கு என்ன பண்ணுறாரு, எப்படியாவது சிறுத்தை கூட்டணியை உடைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இது இயற்கையாக நடக்குது, அவருக்கு அது சம்மந்தம் இல்லை. இந்த செய்தியை அவர் பணம் கொடுத்து கிளப்பி விடுறாரு. அவருக்கு தலித்து மீது எந்த அக்கறையும் இல்லை. 4000 கோடி வரி கட்டுறவன் எப்படி தலித் மக்களை பற்றி யோசிப்பான்? லாட்ரி, சுரண்டல் லாட்ரி பூரா அந்த கும்பல் தான் நடத்துது. ஆன்லைன் லாட்ரி பூரா அந்த கும்பல் தான் நடத்துது. எப்படி ஓனாய் ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்டு தான். இப்போ ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் தலித் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. எம்பிஆருக்கு தான் இங்கே வராரு. எங்கே? விசிகாவுக்கு வராரு. விசிகாவுக்கு சீட்டு கொடுக்கறது சபரீசன் இல்லைன்ட்டாரு. இப்போ சீட்டே கொடுக்கல, ஓரமாக உட்காந்துருக்கார். அதிமுகவுக்கு போகலாமான்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கார். யாரு? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இதுதான் அவருக்கும் தலித் மக்களுடைய கரிசனைக்கும் தலித் மக்கள் மதுவில் சாவறது பற்றியும் இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் லாட்டரி சீட்டை வாங்கி உழைச்ச காசை போல சாராயத்துக்கு கொடுத்தான், லாட்டரி சீட்டு கொடுத்தான். அப்படி லாட்டரி சீட்டை சுரண்டியவர் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மாமனார் லாட்ரி மார்ட்டின். இவருக்கு தலித் மக்கள் அரசியலுக்கு என்ன சம்மந்தம்? பணம் இருக்கு. நீங்கள் ஊடகத்துறையில் சில கருப்பு குள்ளாக்கள் இருக்கு. இந்த கருப்பு மணியில் காசை வாங்கிட்டு இந்த திமுக அவர்தான் உடைக்க போறாருன்னு பண்ணுறான். கூலிக்கு மாரடிக்கிற பயலுக்கு இவனுக்கு. புதிய தலைமுறை விரட்டி விட்ட கார்த்திகை செல்வன் தான் இதுக்கு தலைவர். அவர் தான் நியூஸ் 18 யார்? நிர்மலா சீதாராமன் வேலைக்கு சேர்த்து விட்ட கார்ப்பரேட் கம்பெனி அம்பானி டிவியில் வேலை பார்க்குற கார்த்திகை செல்வன் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிகிட்ட பணத்தை காசை வாங்கிட்டு திமுகவை பழி வாங்குறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு செய்தி கிளப்புறாரு. இதெல்லாம் 1% கூட உண்மை கிடையாது. திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருப்பாரு, இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படின்னு. ஒருவேளை அதிமுகவில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல விஜய் கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால டிஎம்கேக்கு அகெயின்ஸ்ட் ஆகுறாரா திருமாவளவன்? இல்லை, அப்படி யாருக்கு எதிராக இல்லை. மது ஒழிப்பு மாநாட்டில் எல்லாம் கலந்துக்கிட்டா தான் மது ஒழிக்க முடியும். அதிமுகவும் சாராய கடை வச்சிருக்கு, திமுகவும் சாராய கடை வச்சிருக்கு. விஜய் கட்சிக்கும் தேவை, சீமானுக்கும் தேவை, அனைவருக்குமே மதுவை ஒழிக்கணும்னு தேவை இருக்கா இல்லையா? அதன் அடிப்படையில் தான் அவர் எல்லாத்தையும் சேர்த்துறாரு. இது இன்னும் எலெக்ஷன் கூட்டணி அல்ல. எலெக்ஷன் கூட்டணியில் திரும்ப தலைமை நோக்கம் இல்லை அவருக்கு. திமுக கூட்டணி தான், இல்லையா அதிமுக கூட்டணி தான். 2 கூட்டணியை தவிர்த்து வேறு புதுசாக ஒரு கூட்டணி உருவாக்கவே முடியாது. இப்போ திமுக கூட்டணியில இருந்து திருமா அவர்கள் வெளியேற்றப்பட்டா அவரோட அடுத்த வாய்ப்பு என்னவா சார்? அதிமுக போயிடுவாரு, அவ்வளோதான். அத்தனை கம்பளம் விரிச்சு, பட்டு கம்பளம் விரிச்சு அதிமுக 6 சீட்டா 10 சீட்டு தரன்னு கூப்பிட்டுருவான். எடப்பாடி தயாரா இருக்காரு. விஜய் கட்சியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜயே முதல்ல கட்சி ஆரம்பிக்கல, அப்புறம் விஜய் கட்சியில் போறது. மாநாடே நடத்த முடியலையே, பயந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. நடத்த போறதெல்லாம் சொல்லிட்டு இப்ப ரஜினி சொன்ன மாதிரி 25 வருஷம் சொல்லிட்டு இருக்காரு மாநாடு நடத்துறோம். அந்த தெம்பும் திராணியும் இல்லையே. விஜய் மாநாடு நடத்திருக்கணுமா இல்லையா? மாநாடு நடத்தக்கூடிய நீங்க 1 லட்சம் பேர் 50,000 பேர் வருவான், எல்லாம் சிறைக்கு போயிடுவாயா? மாநாடு நடத்து நீங்கள் தேதி கொடுக்கல, அனுமதி கொடுக்கல, காவல்துறை அனுமதி கொடுக்கல, அவ்வளோ எங்கே போயிடுவான்? சிறை நேரப்போ போறேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். நாங்க பெர்மிஷன்லாம் வாங்கிட்டோம், எல்லாம் ரெடியா இருக்கு, மாநாடு வைப்போம், எப்ப ஜான்ல வைக்கிறோம் அப்படின்றாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படியே போயிட்டு ரஜினி போனார்ல, கட்சி ஆரம்பிக்கிறேன், லேட்டா வர்றேன், லேட்டஸ்டா வர்றேன், இங்கேயே வர்றேன், ஆளையே காணும். இவர் சின்ன ரஜினி, அவ்வளோதான். அரசியல் என்பது ஒரு நெருப்பாற்றல் நீந்தி அரசியல். இவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இவெல்லாம் கேரவன் வேணாம் ஆட்கள், குழுன்னு இருக்கணும். கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கும்மிடிப்பூண்டியில் வந்து முடிக்கணும், அதுதான் அரசியல். இவங்க முடிப்பாங்களா? முடிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன தேவை? வண்டி அச்சுவான காடாக இருந்தாலும் ஒரு கேரவன் வேணும், அதில் போய் ஏசியில் படுத்துருவாங்க. இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை. அதனால் வாய்ப்பே இல்லை. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதும், நாட்டை பிடிக்கிறதும், எம்எல்ஏ ஆகிறதும், கூட்டணி வைக்கிறதும்
அதெல்லாம் 1% கூட அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியல. மது ஒழிப்பு பத்தி பேசுற திருமாவளவன் அவர்கள் மது ஆலயம் நடத்துற டிஆர் பாலுவையும் ஜெகத் ரட்சகனையும் ஏன் கேள்வி எழுப்பாம இருக்காரு இப்போ வரைக்கும்? இல்லை, எழுப்புவார். அதுக்குதானே மாநாடு. நீ மாநாட்டின் நோக்கமே ஜெகத் ரட்சகன், உளியன் ஓசை ஜெயமுருகன், சசிகலா அத்தனை பேரையும் கேள்வி கேட்பதற்காக தான் இந்த மாநாடு. இந்த மாநாட்டு முடிவு கண்டிப்பாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். இந்த மாநாடை 50க்கும் மேற்பட்ட சாராய ஆலைகளை மூடுவதற்கான முன்னேற்பாடு தான். எம்பி டிஸ்ட்ரிக்ட் புருஷோத்தமன் நடத்துகிறாரு, வயலார் ரவி மச்சான், இப்படி பல பேர் இங்கே சாராய ஆலை நடத்துகிறாங்க. இந்த சாராய ஆலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தான் இந்த மாநாடு. இது தொடக்க புள்ளி. இதை தொடர்த்த வேல்முருகனும் இதில் இணைந்து கொள்வார். வேல்முருகனும் இணைந்து கொள்வார். வேல்முருகனும் இந்த மாநாட்டில் மிகப்பெரிய பங்கு இருக்கு அவருக்கு. ஏன்னா அடுத்த கட்டம் நீங்கள் வன்னியர் மக்கள் அதிகமாக குடிக்கிறான், அவர்களையும் மீட்டெடுக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. தலித் மக்கள், வன்னியர் மக்கள் தான் இந்த சாராய வியாபாரிகளுடைய இலக்கே அதுதான். அவர்களையும் மீட்டெடுக்கணும். தலித் மக்களையும் மீட்டெடுத்தா தமிழ்நாட்டில் சாராய கடையை தானாக மூடிட்டு ஓடிடும். அப்போ இந்த மாநாடுக்கு பிறகு வந்து படிப்படியாக மது கடைகளோட எண்ணிக்கை குறையுமா? கண்டிப்பாக அதுக்காக முயற்சி தான். அப்படி யார் குறைக்கிறாங்களோ அவர்களோட தான் கூட்டணி. இல்லைன்னா இந்த கூட்டணியை மது ஒழிப்பு கூட்டணியாக மாறும். மது ஒழிப்பு கூட்டணியாக மாறும். மதுவை யார் யார் ஒழிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் திரும்ப தலைமை தாங்குவார். ஏன்னா மக்களுடைய மனநிலை இந்த மதுவை ஒழிக்கணும். பெண்கள் பூராம நீங்கள் குடும்பம் அடுப்பு பூரா பூனைப்படுத்து கிடக்கு, உடைக்கிறோம், அப்படியே சாராய கடைக்கு போயிடுறான், இல்லைன்னா மெத்தனால் குடிச்சு செத்து போகிறான். அதுக்கான தேவை இருக்குங்க. இந்த அடிப்படையில் தான் அனைத்து கட்சியும் ஒருங்கிணைக்கிறாங்க. ஒருங்கிணைக்கக்கூடிய இருவர் வேல்முருகனும் திருமாவளவன். தமிழ்நாடு முழுக்க மதுவிலக்கு அமலுக்கு வருமா சார்? இல்லை கடைகள் மட்டும்தான் எண்ணிக்கை குறையுமா? இல்லை, அதாவது கொரோனா காலத்தில் மதுக்கடையே இல்லை. மக்கள் என்ன பண்ணா? குஜராத்தில் இன்னைக்கு வரைக்கும் 75 வருஷமா எந்த மதுக்கடை இல்லை. ஏன்? காந்தி பிறந்த பூமி. அப்போ அங்கே இருக்கவங்க குடிக்கிறது யாரும் இல்லை, குடிக்கிறது இல்லை. குடிக்கணும்னா அவன் வந்து மகாராஷ்டிரா வந்துடுவான், பம்பாய் வந்துடுவான். குஜராத்தில் மது பழக்கமே 75 வருஷமா இல்லையே. குஜராத்திகள் குடிக்கிறதே இல்லையே. குஜராத்துக்கு போகிற குஜராத்தி அல்லாஹ் தான் குடிக்கிறான். ஆமாம், முஸ்லீம்கள் குடிப்பதே இல்லைம்மா. நீங்கள் தமிழ்நாட்டில் 14% இருக்காங்க. எங்காவது முஸ்லீம் குடியாரனை பாருங்கள், ஒழுக்கமாக இருக்கான். அதே போல் நீங்கள் முழுக்க முழுக்க மார்வாடிகள் குடிப்பதில்லை. மார்வாடி பசங்க சாராய கடைக்கு போகிறதே இல்லை. குஜராத்திகள் போகிறதே இல்லை. நம்ம பயதான், உழைக்கிறவன் தான் அப்படியே கொண்டு கொடுத்துட்றான். தேவேந்திர குல வேளாளர்கள், அருந்ததியர்கள், தலித்துக்கள், வன்னியர்கள், இவங்க தான் சாராய கடையினுடைய மொத்த கஸ்டமர். 1 கோடி பேர் டெய்லி சாராய கடைக்கு போகிறாமா. மளிகை கடைக்கு போய் அரிசி உப்பு பொடி குழந்தை ஊட்டிக்கு வாங்குறானோ இல்லையோ, எங்கே போகிறான்? சாராய கடைக்கு போகிறான். டாஸ்மார்க்கு போகிறான். டாஸ்மார்க்கு தான் திமுக கட்சியை இன்னைக்கு வாழ வைக்குது. இவன் போயிட்டானா அதிமுக வந்து அவன் டாஸ்மார்க் அவன் எடுத்துருவான். 5000 கடை எடுத்துருவான். அதனாலதான் வந்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு முதலமைச்சர் வராம RS பாரதி அவர்களும் TKS அனுப்புறாரு. ஆமா ஆமா, உண்மையாகவே துரைமுருகன் அனுப்பியிருக்கணும். இல்லைன்னா மது விலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் அனுப்பியிருக்கணும். முத்துச்சாமி அனுப்பியிருக்கணும். முத்துச்சாமி அமைச்சரானதுலேருந்து மதுவை ஒழிப்பான்னு எப்போ இன்னும் 5 வருஷம் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் ஒழிக்க மாட்டார். மது வந்து செந்தில் பாலாஜிட்டு இருந்தது. ஸ்பெசிஃபிக்கா இவங்க 2 பேரும் அனுப்புறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? இவங்க 2 பேரும் எந்த பதவியும் இல்லை, எந்த அரசு திட்டமும் இல்லை. இவர்கள் செய்தி தொடர்பாளர்கள். இவங்களை போயிட்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் மது ஆலை அதிபர் என்ன சொல்லுவான்? என்னங்க அமைச்சர் அனுப்பி எங்களை ஒழிக்க பார்க்குறீங்களா? இல்லையா, நாங்கள் இவங்க 2 பேரையும் இவங்கள தான் அனுப்பி 10ஓட 11 அத்தோட இது ஒன்று. இதுதான் காரணம். நீங்கள் அமைச்சர் அனுப்பியிருக்கணும், முத்துச்சாமி அனுப்பியிருக்கணும். முத்துச்சாமி வந்தால் தான் அவர் தான் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர். எந்தெந்த கடையை மூடுன்னு ஃபஸ்ட்டு 1000 கடையை மூடுங்க தான் லிஸ்ட்டு. அங்கே மாநில தீர்மானம், அதை தீர்மானத்தை ஆதரித்து பேசுறது, 1000 கடை மூடப்படுங்கிறது
அதெல்லாம் இல்லை. திருமாவை முதலமைச்சரை விரும்பி கூப்பிட்டு பார்த்துருக்காரு. ஏன் எங்களோட கூட்டணி இல்லைங்க, உடைச்சிட்டு போயிடாதீங்க. அப்படி உடைச்சா 4% ஓட்டு போயிடும், திமுக தோற்று போகும். திமுகவுக்கு 30 முக்கியம் இல்லை, எது முக்கியம்? 4 தான் முக்கியம். மோடிக்கு இப்போ 240 முக்கியம் இல்லை, 16 11 தான் முக்கியம். அதுதான் இப்போ அரசியல். அதனால் திருமாவளுடைய 4% வாக்கு திமுகவுக்கு வேணும். அதனால் திமுக சிறுத்தை இழக்க தயாராக இல்லை. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். Taste the Daily.